வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் MP அக்கவுண்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் அரியாரன் அவர்கள். டொரண்டோவின் தற்போதைய இப்பொழுது 12 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. முதலில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இந்த வருடம் சிறப்பான ஒரு இனிய வருடமாக அமையட்டும். கோவிட்-19 காலப்பகுதியில் வருகின்ற 2வது சித்திர வருடம். எனவே அடுத்த சித்திர வருடத்துக்குள்ளேயாவது எல்லாம் தீர்மாண்டு நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான கனடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அந்த வகையில் என்னென்ன விடயங்கள் பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் அத்தியாவசிய தொழிலாளர்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமை வழங்கும் மத்திய அரசின் திட்டம் இன்றைய தினம் குடிவர அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து AstraZeneca இப்பொழுது கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அது குறித்த மத்திய சுகாதார அதிகாரியின் அறிவித்தல் வந்திருக்கின்றது. அதே நேரம் கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் சுப்ரியா சர்மா அவர்கள் வழங்குகின்ற தகவல் உங்களுக்காக இருக்கின்றன. அத்தோடு தடுப்பூசி நிலவரங்கள் பற்றி டொரண்டோ நகர முதல்வர் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்குகின்ற தகவலும் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து கனடிய வலம் பகுதியில் தென்கிழக்கு மார்க்கத்திற்கான கோவிட் பரவல் தடுப்பு பற்றி தமிழ் சிவிக் ஆக்ஷனில் இருந்து நீதன் ஷான் அவர்கள் வழங்குகின்ற பகிர்வுகள் உங்களுக்காக இருக்கின்றன. அத்தோடு கலையரங்கம் பகுதியில் முகுந்தன் சகோதரர்கள் வழங்குகின்ற ஒரு வயலின் கவர் உங்களுக்காக இருக்கின்றது. அத்தோடு வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காணலை பற்றி ஆங்காங்கே சில விஷயங்களும் உங்களுக்காக இருக்கின்றன. எனவே நேரடியாக நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு சென்று விடலாம். அந்த வகையில் குறிப்பாக இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இந்த ஒர்க் பர்மிட்டில் வந்தவர்கள் அவர்களை பற்றி பார்க்கும்போது அத்தியாவசிய தொழிலாளர்கள் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் மற்றும் இந்த கிராஜுவேட்ஸ் இவர்களுக்கு மொத்தமாக 90,000 எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் மற்றும் கிராஜுவேட்ஸுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்பட இருப்பதாக குடிவர அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ இன்றைய தினம் அறிவித்திருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோவிட்-19 இந்த காலப்பகுதியில் இதுக்காக இந்த வைத்தியத்துறையில் மினிக்கிட்டு வேலை செய்தவர்களுக்காகவும் தொடர்ந்து இதுக்காக போராடியவர்களுக்காகவும் தான் அவர்களுக்கு ஒரு சலுகை வழங்கும் நோக்கில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அவர் இன்றைய ஒரு மீட்டிங்கும் இணைந்து கொண்டு அந்தந்த துறைகள் இருப்பவர்களுடன் நேரடியாகவே கலந்துரையாடி இந்த அறிவித்தலையும் அவர் விட்டிருந்தார். அவர்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அவர்களை பொறுத்தவரையில் இதுக்கு தகுதியானவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். குறைந்தது ஒரு வருட கனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சரியான கல்வி தகமைகளும் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். மே 6ஆம் தேதியிலிருந்து இதனுடைய அப்ளிகேஷன் எடுக்கப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50,000 ஹெல்த் கேர் மற்றும் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் மற்றும் 40,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸுக்கும் இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் வதிவிட உரிமை வழங்கப்பட இருக்கின்றன. எனவே இது பற்றிய மேலதிகமாக உங்களுக்கு இப்பொழுது மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் வழங்குவார்கள். And I am so excited to have 4 esteemed guests who themselves have lived the experience of coming to Canada, starting a career, contributing to the economy, contributing to their communities in one of the most important sectors right now, and that is, of course, the healthcare sector. And so, what we would hope we do against the backdrop of this important discussion and announcement which is coming is have a conversation with the 4 of you around your own experiences, your own journey in coming to Canada, and what you see is the significance of this announcement for future newcomers and those who are already here in Canada, who are taking the same steps as each and every one of you. So perhaps I'll start with you, Dr. Almansab. I know that you have a very internationally flavored education yourself, but you chose Canada. And you are now here in Canada, and you are now working on the front lines of the hospital. Maybe you could shed some light on why it is that of all of the countries in the world, you decided to come to Canada. Through you, I would like to say thank you to the Canadian government for opening the doors and welcoming the immigrants and providing them with opportunities and homes. And certainly your experience and the diversity that you have seen and are now part of within the fabric of our communities
really reinforces why you chose Canada. And we are very grateful that you did and are now here and working in Toronto on the front lines at a particular moment when we need people like you and the others that I'm going to come to. And perhaps now I'll turn to Ms. Gupta. And I know that you as well have had an incredible journey in coming to Canada, and your chosen profession was to become a nurse. But now you are helping others as well come into that profession. And perhaps you can tell us a little bit about how the pandemic and the challenges have really shone a light on the contributions of newcomers, despite all of the other adversity that they often face in just coming to Canada. And it's a great honor to be here to speak on behalf of thousands of incredible temporary foreign workers and internationally educated nurses who have contributed immensely in this pandemic. And, myself, I had migrated to Canada, as Peter mentioned, in 2009, and I had worked in different areas and many years of experience. Internationally educated nurses contributed immensely during this COVID crisis and bravely stepped up and put themselves in harm's way. I personally know hundreds of nurses who have left their jobs in Tim Hortons McDonald's and worked as nurse aides, development service workers, RPNs, and registered nurses in several healthcare facilities across Canada. And a change in status is actually transformational for temporary foreign workers in many ways. Instead of packing suitcases and returning back to their countries or becoming discouraged and ending up, working at Tim Hortons, they can actually put down roots here in Canada and more fully contribute in Canada in a wide range of roles, including in our hospitals and care homes. Thank you so much, both for choosing Canada, but also for your contributions as a nurse and now helping others to join that profession. And, there were a couple of things that you said that really struck a chord with me, and that was that a change in status is transformational. And it really addresses some of that uncertainty that for many newcomers who are here on a temporary basis still face, and particularly now in the midst of the pandemic. And 9:11 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியன் அவர்கள். எனவே குடிவரவு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் வழங்கிய பயிர்வாதீர்கள். அவர்கள் அந்த எசென்ஷியல் ஒர்க்கர்ஸுடன் நடந்த உரையாடலையும் கேட்டிருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் மற்றும் இந்த கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வதிவிட உரிமை, நிரந்தர வதிவிட உரிமை வழங்கப்பட இருக்கின்றது. எனவே நீங்களும் இதற்கு தகுதிய உடையவராக இருந்தால் அதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாகவும் இருக்கும். குறிப்பாக இந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகவும் பெரிதும் உதவியாக இருக்கும். என்று அவர்கள் தெரியும், அவர்கள் இந்த பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த COVID-19 சிச்சுவேஷனில் வந்து எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் என்ற அடிப்படையில் வந்து அதுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். இந்த நிறைய சவால்களுக்கு இடையிலும் கூட தங்களுடைய பணியை மேற்கொண்ட காரணத்தால் வந்து அவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படுவதாகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் வந்து இந்த AstraZeneca இதனுடைய இந்த பக்க விளைவுகள், இதை பற்றி தான் ஒரு பார்க்க இருக்கின்றோம். நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கியூபெக்கில் வந்து AstraZeneca தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பெண்மணி ஒருவருக்கு வந்து இரத்த உறைவு பக்க விளைவு வந்து ஏற்பட்டிருந்தது. எனவே அவருடைய பெயர் வந்து வெளியிடப்படவில்லை. பட் இருந்தாலும் அவர் வந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு அவர் இப்பொழுது சுகமாக இருக்கிறார் என்றும் தெரிய வந்திருந்தது. எனவே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும், இந்த AstraZeneca எடுத்துக்கொண்டால் வந்து இந்த பக்க விளைவு வருமா, இதை நாங்கள் சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளாமல் எங்களுக்கு பாதுகாப்பானதான்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் சுப்ரியா சர்மா அவர்கள் தான் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். இது வந்து அதாவது AstraZeneca வந்து எந்த ஆபத்தும் இல்லை, இது மிகவும் பாதுகாப்பானது, இதில் தீமையை விட நன்மையே அதிகம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இருந்தாலும் கூட டெம்பரரியாக 55 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இது ஹோலில் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட மாட்டாது. இருந்தாலும் இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய AstraZeneca இந்த தடுப்பூசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். எனவே இது பற்றிய மேலதிக விவரங்களை இப்பொழுது கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் சுப்ரியா சர்மா அவர்கள் வழங்குகின்றார்கள். So first, I'll give you a bit of background. In early March, Health Canada became aware of cases of very rare blood clots with low platelets found in people who were immunized with the AstraZeneca COVID-19 vaccine in Europe and in the UK. Since then, more cases have been reported, although these events are still considered to be very rare.
By the end of March, more than 20 million doses of the AstraZeneca vaccine had been given in the UK. Of those, the UK regulator, known as the MHRA, had received 79 reports of blood clotting cases with low platelets following vaccination. This means that based on reports, approximately 4 in a million, or 1 in 250,000 people who received the vaccine reported this rare side effect. Since these rare cases first emerged, Health Canada has been reviewing all the evidence on the safety of COVID-19 vaccines as it becomes available. We've been working with our international counterparts in the UK and Europe to share information and analyses. This is an ongoing assessment, and we will continue to get new information. As of April 3rd, Canada has administered more than 484,000 doses of the Covishield and AstraZeneca vaccine. As reported this week, the Public Health Agency of Canada has received a report of a case of an individual living in Quebec who has experienced a very rare adverse event involving blood clots with low platelets following immunization with Covishield. This is the first reported case in Canada, and this person is recovering at home. This report will be considered as part of the department's ongoing safety review of the AstraZeneca and Covishield vaccines and the risk of rare blood clots with low platelets. Sharing of information on all of these reports demonstrates that the global post-market monitoring system for vaccines is working. In addition to the data we have from our initial review of the clinical trials, Health Canada now has real-world evidence of how the vaccines are working after millions of people have taken them. It is not unusual for rare side effects to appear once any medicine or vaccine has been given to a large number of people. This is exactly why we have robust monitoring systems in place. As a result of our safety review, Health Canada has taken a number of actions. So since early March, we've communicated with Canadians several times to keep them informed about the rare blood clotting events in Europe. On the 24th of March, we implemented changes to the product label and issued a communication with the manufacturer to inform healthcare professionals and vaccine recipients about these very rare adverse events. And on March 29th, we issued terms and conditions that required AstraZeneca to provide us with additional analysis, including a benefit risk assessment by age and sex. For this safety review, we used evidence that the UK and the European Medicines Agency shared with us, as well as data provided by the manufacturer. We also consulted with key Canadian thrombosis or blood clotting experts on risks, treatments, and possible risk mitigation measures. So after completing the safety review, we've concluded that these very rare events are possibly linked to the use of the vaccine. This conclusion is consistent with that of other international regulators. And as a result, we've updated warnings on the label so that Canadians can be informed of these potential side effects. We didn't find any specific risk factors such as age or sex, so we are therefore not requiring that the vaccine label be updated to restrict the use of the vaccine at this time. Health Canada's findings are based on a sound and thorough review of all of the evidence that's available. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:17 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் MP Accounting and Finance Service Inc. Ariaran அவர்கள். கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் சுப்ரியா ஷர்மா அவர்கள் வழங்கிய அந்த தகவல் பார்த்தோம். அதாவது அவர் இந்த AstraZeneca இதனுடைய பக்க விளைவுகள் பற்றியும் அதனால் பயப்பட தேவையில்லை பற்றியும் அவர் குறிப்பாக கூறியிருந்தார். அதாவது COVID-19 தருகின்ற பாதகங்களை விட இது ஒன்றும் பெருசாக அந்த பக்க விளைவு அவ்வளவு பெருசாக இருக்க போகிறதில்லை என்று சொல்கிறார்கள். குறிப்பாக பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த ஒரு பதட்ட நிலைமை தான் இங்கே இருக்கிற அந்த பயத்துக்கு காரணமாக இருந்தது. எனவே அப்படி பயப்பட தேவையில்லை என்பதை இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். எனவே குறிப்பாக இந்த தமிழ் சமூகத்தினர் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதாவது இந்த AstraZeneca அடுப்பமாண்டு அது அவர்கள் ஏற்கனவே இந்த புக்ஸ் ரிசர்வ் பண்ணி போயிருந்தாலும் கூட ஃபைசர் அல்லது மொடர்னா மட்டும் இருந்தால் போடுங்க, AstraZeneca வேணாம் என்று முடிஞ்ச வரை தவிர்த்து வருகின்றார்கள். ஆனால் அது பயம் நியாயமானது தான். பட் இருந்தாலும் இப்பொழுது இது பற்றிய தெளிவான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு பிரச்சனையின்றி இந்த AstraZeneca வேக்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் Tory அவர்கள் டொரண்டோ நகர முதல்வர் Tory அவர்கள் COVID-19 தடுப்பூசி பற்றிய நிலவரங்களை பற்றி பேசியிருக்கின்றார். அத்தோடு இன்றைய தினம்
ஜிடிஏயில் இருக்கக்கூடிய சில தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் வந்து மூடப்படுகின்றன. காரணம் வந்து வேக்சின் பற்றாக்குறை என்பது இங்கே ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேக்சின் வழங்கல் வந்து கொஞ்சம் துரிதகதியில் நடைபெற்று கொண்டு வந்ததோ அந்த நேரம் வந்து இந்த சமயத்திலையும் கூட இந்த வேக்சின் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்த காரணமாக குறிப்பிட்ட சில தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் மூடப்படுகின்றன. நார்த் யோர்க், ஸ்கார்பரோ மற்றும் யோர்க்கில் இருக்கக்கூடிய இந்த தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் மூடப்பட இருக்கின்றன. சென்டனியர் கல்லூரியில் அமைந்திருக்கும் தடுப்பூசி நிலையம் மற்றும் நார்த் யோர்க்கில் செனகா வில்லேஜில் அமைந்திருக்கும் தடுப்பூசி வழங்கும் நிலையம், இது இரண்டும் மூடப்பட இருக்கின்றது. இன்றைய தினம் வந்து 14ஆம் தேதி மூடப்பட்டு மறு அறிவித்தல் வரும் வரை வந்து அது திறக்கப்பட இருக்கும். அதே நேரம் நார்த் யோர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17ஆம் தேதி மூடப்பட்டு 26ஆம் தேதி வேக்சின் கிடைப்பதற்கு ஏற்றவாறு அது திறக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 10,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. சில நேரம் வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் குறிப்பாக அநேகமான இந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு என்பதும் இங்கு ஒரு கவலையான விஷயமாக இருக்கின்றது. இது குறித்து தான் அவர் ஜான் டோரி, நகர முதல்வர் ஜான் டோரி அவர்களும் வருத்தம் தெரிவித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இது பற்றி அவர் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். More than 800,000 COVID-19 vaccine doses have now been administered in the City of Toronto. We are the first health region anywhere in Canada to administer more than 800,000 doses. Vancouver, for example, has administered more than 270,000 doses, while Montreal has done more than 567,000 doses. But we still have much more to get done. I am determined with my colleagues to make sure that we continue to vaccinate as many residents as supply allows, and I'm determined, just as I know Prime Minister Trudeau and Premier Ford are, to get more and more vaccine supply. I'm heartened by the fact that our clinics are operating at full capacity relative to the supply that we have. That means people have answered the call to sign up for their vaccines, which was a challenge for us earlier on. Thank you to everyone who has signed up and to everyone who has helped others to sign up, and let's keep going. We do know that our clinics can vaccinate more people if we have more supply. So we're working to secure that supply from the other governments so that we can get more residents vaccinated as quickly as possible. And we do know that many of our hospital partners who use Moderna in their clinics didn't receive a shipment this week. The shortage of Moderna is very frustrating. We all want everyone vaccinating as many people as possible non-stop. We're also advocating for them to get additional vaccine supply now. That means advocating on behalf of the hospitals as well, and in the future from the province, who, as you know, receives its supply from the Government of Canada. That's why earlier this week, the GTHA mayors and chairs from the 10 biggest municipalities in this entire region called for more vaccine doses for hotspot areas. Public Health, working with Ontario Health and hospital partners, has compiled a list of more than 1,200 locations for pop-up and mobile clinics. And that includes places like seniors' buildings, shelters, and other areas in hotspots that we know can provide access to vaccine doses. Nearly 239 locations on that list have been done already, largely by our hospital partners. And the work is underway, subject to vaccine supply, to get to as many of these locations as possible. Today, for example, Unity Health Toronto has deployed mobile teams to a Toronto community housing building, to St. Jude's Community Homes, and to the Good Shepherd drop-in program in hotspot neighborhoods. They plan to vaccinate approximately 140 residents age 18 and older. As we have said, city-run mobile clinics will also be up and running in some of these hotspot locations, adding to the ongoing efforts of hospitals in mobile and pop-up settings. Toronto Public Health has assembled a team of up to 30 staff to support outreach mobile clinics, and we're starting with a clinic next week in one of the hottest hotspots in the northwest of the city. Toronto Public Health is responsible for the logistics of vaccine supply, IT, and administering vaccines. The community partner in question in each of these areas will be responsible for community engagement and providing ancillary supports to these pop-up and mobile clinics, things like translation services and line management. Planning is still actively underway on this, and we will be working to get more details directly to the community so that people will know the wheres and the whens of these pop-up and mobile clinics operated by Toronto Public Health, which, as I said, will supplement the ones already being done and going forward will be done by the hospitals.
டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் அவர்கள். டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் வழங்கிய தகவல்கள், அதாவது தடுப்பூசி பற்றிய விவரங்களை பற்றி பேசினது. என்னதான் இந்த தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் மூடப்பட்டிருந்தாலும் கூட கனடாவை வந்துட வேண்டிய தடுப்பூசிகள் தொடர்ந்து வந்தடைந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதுக்கான விநியோகங்கள் சரியான வகையில் முடிந்தவரை துரிதகதியில் நடைபெறும் என்றும் கூறப்படுகின்றது. தற்போதைய பார்க்கும்போது இந்த ஜிடிஎனுடைய அந்த ஹாட்ஸ்பாட்டில் தான் இப்பொழுது மூடப்படுகின்றது என்பதும் இதில் இன்னொரு விஷயம். எனவே அதில் இருப்பவர்கள் இப்பொழுது தற்சமயம் அவர்கள் ரிசர்வ் பண்ண முடியாது, மறு அறிவித்தல் வரும் வரை. எனவே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட விதின் 2 வீக்ஸ் 2 வாரங்களுக்குள் இதனுடைய வேக்சின்ஸ் எல்லாம் பெறப்பட்டு மறுபடியும் இது திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அடுத்ததாக பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் அவர்கள் தடுப்பூசி நிலவரங்களை பற்றி பேசியிருக்கின்றார். கடந்த வாரம் அதுக்கு முதல் வாரம் எல்லாம் தங்களுக்கான அந்த வசதிகள் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தாலும் கூட தடுப்பூசிகள் தங்களை சரியான விதத்தில் இன்னும் வந்திடவில்லை, இன்னும் கொஞ்சம் பற்றாக்குறையாகவே இருக்கின்றது என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக முதல் இருந்ததை விட இப்பொழுது பெரும்பாலான வேக்சின்ஸ் வந்தடைந்து கொண்டிருக்கின்றன என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இருந்தாலும் இன்னும் இப்போ இருக்கிற சூழ்நிலையின்படி இன்னும் தேவைப்படுகின்றது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். Today I want to mention a few of our ongoing efforts. First of all, we're all in this third wave, and I want to highlight why the vaccine pivot was so critical. This virus isn't equitable. It isn't fair. It attacks densely populated areas differently than it does rural areas. It attacks crowded factories different than it does people living in working from home in executive settings. And so we needed to be nimble. We needed to focus on where the outbreaks are happening. So the provincial announcement last week was a great relief that we were going to focus on hotspots, that we were going to focus on essential workers. My message a week ago was vaccinate essential workers, vaccinate essential workers, vaccinate essential workers. And this week my message continues to be that. Vaccinate hotspots, vaccinate hotspots, vaccinate hotspots. Because although the goal that was stated by the province is really encouraging, we need to see details on how we're going to get there. Right now, the enthusiasm to get vaccinated has been incredible. Every day I get calls from companies saying, sign me up. Just yesterday, Canada Post, their union, Kaiser Maroof, said they've had 3 outbreaks and they want on-site vaccinations. Magna said they've got literally thousands of employees in Peel. They will bring in their own physicians and nurses as long as they get the vaccines. Canadian Tire Distribution Centre, Amazon, the list goes on and on. Not to mention, I am getting literally hundreds of emails from individuals in hotspots between the ages of 18 to 49 saying that they were encouraged to see the provincial announcement and they want to sign up. And so we're eager to hear how additional supply and allocation will be provided, because I know from speaking to public health and speaking to Dr. Lowe, he said if he has the supply, he'd vaccinate everyone. We hate being in the position where you have to choose between vaccinating a senior citizen and an essential worker, or vaccinating someone who is in a vulnerable congregate living setting, and someone who's in a hotspot but may be younger. The average essential worker is 36 years old at Amazon, and that's typical in many of our essential workplaces. And so I guess what I really want to highlight is supply, 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 supply. We can have these stated goals that are so bang on. And the announcement from the province a week ago about vaccinating hotspots, focusing on essential workers, focusing on hotspots, bang on. It was music to my ears out of Queen's Park, but we need the allocation so that we can do that work. And I can tell you, we are getting a little bit impatient because we're excited to get this underway, but I'm inundated with requests now from factories and constituents who want to join that queue. And so I believe Dr. Lowe will have more government saying the supply issue is over. We have not seen that in Peel Region. We're not seeing that on the ground. We need those allocations. And I think what you saw in Scarborough earlier this week speak to the fact that we still have challenges with the supply chain. And heaven forbid that happens in Peel, where you have to cancel appointments because of shortage of supply.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு. டொரண்டோ நேரம் 9:29 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் எம்பி அக்கவுண்டிங் மற்றும் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் அவர்கள். பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த எசென்ஷியல் ஒர்க்கர்ஸுக்கு நிச்சயமாக வேக்சினேஷன் வந்து துரிதகதியில் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான இந்த ஹாட்ஸ்பாட் வேக்சினேஷன் சென்டர்ஸ் வந்து மேலும் தேவைப்படுகின்றது என்றும் மற்றும் வழமை போல சப்ளைஸ், அதாவது ஓரளவு இப்பொழுது வேக்சின்ஸ் வந்து கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இன்னும் தேவைப்படுகின்றது என்பதுதான் அவருடைய வேண்டுகோளாக இருக்கு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபர்ட் அவர்கள் இன்றைய தினம் ஏனைய மாகாண முதல்வர்களுடன் இன்றைய தினம் கலந்து பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த கோவிட்-19 நிலவரங்கள் மற்றும் பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு மற்றும் வேறு சில விஷயங்கள், அதாவது முக்கியமான தற்போதைய சூழ்நிலைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கலந்து பேசியிருக்கின்றார்கள். எனவே இது பற்றி ஒரு சுருக்கமான பார்வை இப்பொழுது. It's an honor to join my fellow provincial leaders, Premier Higgs, Premier Moe, and Premier Kenny, to help lead Canada down a path to new and important energy alternatives. And I'm thrilled to be joined today by my all-star Minister of Energy, Northern Development and Mines, Greg Rickford. And on the line are many of our stakeholders, including Ken Hartwick, President and CEO of Ontario Power Generation. Back in December of 2019, Ontario, New Brunswick, and Saskatchewan signed a memorandum of understanding to advance the development of small modular reactors, better known as SMRs. Today, I am pleased to welcome Premier Kenny and the great province of Alberta into the SMR fold. As we each sign on the dotted line, we commit to further developing this innovative technology. We're putting everyday workers and families first by taking steps towards creating new jobs in the SMR sector, a benefit to businesses in all our provinces. Ontario is leading the way on SMR development to create a more competitive business environment and clean, reliable energy future. And it is absolutely critical that we work with our partners in Saskatchewan, New Brunswick, and now Alberta, to help further develop this evolving technology. SMRs have the potential to generate clean, low-cost, reliable energy, drive job creation, economic growth, and export opportunities. These are the types of opportunities that will help us lay the foundation for a strong economic recovery in the post-COVID-19 world. We will continue to work with businesses, stakeholders, and government partners on innovative energy solutions that protect the environment and grow the economy. It's a win-win for everyone. Thank you, and God bless the people of Ontario and all of Canada. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள்.
தொன்று நேரம் 9:33 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன் அவர்கள். இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின் அதை பற்றி பார்க்க வேண்டும். அதாவது கனடியர்கள் வந்து பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வேக்சினாக இது அமைந்திருக்கின்றது. காரணம் வந்து இது ஒரு ஷாட் எடுத்தால் மட்டுமே போதும், 2 தடவை போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதுக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த ஜான்சன் ஜான்சன் தடுப்பூசி வந்து இந்த மாத இறுதிக்குள் கனடாவை வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கனடா கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வந்து அறிவித்திருக்கின்றார்கள். மொத்தமாக ஆரம்பத்தில் 10 மில்லியன் ஜான்சன் ஜான்சன் வேக்சின்ஸ் வந்து கொள்வனவு செய்யப்பட இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து மேலதிகமாக கிட்டத்தட்ட 28 மில்லியன் வரைக்கும் கொள்ளளவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் J&J தடுப்பூசிகள் வந்து இந்த பக்க விளைவு, இந்த இரத்த உறைவு பக்க விளைவு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது இந்த விஷயத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் கனடாவை பொறுத்த வரைக்கும் அதிலும் வந்து சரியான விஷயங்கள் வந்து டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே முடிந்த வரைக்கும் இந்த மாத இறுதிக்குள் ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின் வந்து பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் கொஞ்சம் உறுதியாக தெரிகின்றது. குடிமை கணாட்சியில் நாங்கள் அடுத்ததாக கனடிய வலம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இதில் தென்கிழக்கு மார்க்கத்திற்கான கோவிட் பரவல் தடுப்பு இது பற்றியும் வேக்சினேஷனுடைய அந்த வளங்கள், இந்த விஷயங்களை பற்றியும் இப்பொழுது உங்களுக்காக தமிழ் சிவிக் ஆக்ஷனில் இருந்து நீதன் ஷான் அவர்கள் உங்களுக்காக சில தகவல்களை வழங்குகின்றார். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களோடு தமிழ் சிவிக் ஆக்ஷனில் இருந்து நீதன் ஷான் மீண்டும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் நீதன். வணக்கம் சுதாரன். வணக்கம் நேயர்களே. மீண்டும் சந்திக்கின்றோம் நீதன். கடந்த 2 முறை உங்களோடு பேசியிருந்தோம். கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக அது சம்பந்தமான உதவிகளை எப்படி பெற்றுக்கொள்வது, குறிப்பாக அவர்களுடைய சோதனைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது கோவிட்டால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான வீட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பிராம்டன், மார்க்கம், இப்படி பொதுவாக 2 இடங்களை குறிப்பிட்டாலும் மேலதிகமாக பல இடங்களிலும் தமிழ் சிவிக் ஆக்ஷன் மற்றும் ஏனைய அமைப்புகளோடு பல உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று 2 விடயங்கள் மீண்டும் உங்களிடம் கேட்கப்பட போகின்றேன். முதலாவதாக, இப்பொழுது அண்மையில் கோவிட் தொற்று என்பது மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் சோதனை செய்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. காரணம், எத்தனை பேருக்கு அவர்களுக்கு இருக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் அப்படி எங்களுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த சோதனைகளை எங்கே செல்வது, மீண்டும் ஒரு பெரிய லைனப் இருக்குமா, அல்லது வைத்தியசாலைகள் தான் செய்ய வேண்டுமா, இப்படி பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். அந்த வகையில் இந்த சோதனை செய்து கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக முதல்ல நீங்கள் கூறியது போல இந்த 3வது அலையிலே மிக விரைவாக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. இந்த புதிய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த வைரஸில் இருந்து பல நாடுகள் பெயர்களோடு குறிப்பிடப்பட்டாலும் இளைஞர்களை அதிகமாக பாதித்துக் கொண்டு வருகின்றது, சிறுவர்களுக்கு கூட தொற்றுகின்றது, வேகமாக தொற்றுகின்றது என்பது போல பல விடயங்களை பேசப்படுகின்ற பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த வேளையிலே நீங்கள் கோவிட் சம்பந்தமான அதாவது உங்களுக்கு அறிகுறிகள் வருகின்ற பொழுது, சிம்டம்ஸ் வருகின்ற பொழுது டெஸ்ட் பண்ண வேண்டும் என்பது, சோதனை செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். அதே வேளையிலே உங்களது குடும்பத்திலோ அல்லது நீங்கள் பழகுவரோ உங்களது வேலைத்தளத்திலோ யாராவது ஒருவரோடு கோவிட் இருப்பவரோடு தொடர்பொன்று இருந்திருக்கின்றதுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக சென்று இந்த சோதனையை செய்வது முக்கியம். என்னன்னு சொன்னால் விரைவாக உங்களுக்கு தெரிந்து விட்டால் உங்களுக்கு கோவிட் இருக்கின்றதா இல்லையா என்று, தற்செயலாக உங்களுக்கு கோவிட் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த வேளையிலே நீங்கள் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அவை கோவிட் டெஸ்டிங் முன்பு போல இப்பொழுது எல்லாரும் வேக்சினேஷனை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் டெஸ்டிங் என்பது தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை சென்று செய்வதற்கான பாப்அப் சென்டர்ஸாக, அதாவது டெஸ்டிங் செய்வதற்கான வேக்சினேஷனுக்கு அல்ல டெஸ்டிங்கான பாப்அப் சென்டர்ஸ் மார்க்கத்திலே சில பகுதிகளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்லாமிக் சொசைட்டி ஆஃப் மார்க்கம் என்று மார்க்கம் அண்ட் டெனிசனில் இருக்கக்கூடிய மாஸ்க், அதில் ஒரு மொபைல் யூனிட்டாக இருக்கிறது. மார்க்கம் அண்ட் டெனிசனில் இருக்கக்கூடிய பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், மார்க்கம் சைனீஸ் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், மற்றது
கேர் ஃபர்ஸ்ட் அலுவலகம் இருக்கின்றது 300 சில்வர் ஸ்டார் புலவர்ட் ஸ்கார்பரோவிலே. அடுத்து YMCA மார்க்கத்தில் இருக்க கெனடியன் 401 இருக்கக்கூடிய YMCA. இந்த இடங்கள் மார்க்கம் பகுதியில். அதே போல எல்லா பகுதிகளிலும் டெஸ்டிங் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்டோவெல் ஹாஸ்பிட்டல் போன்ற பல இடங்களில். ஆக நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அறிகுறிகள் இருக்குமானால், சிம்டம்ஸ் இருக்குமானாலோ, அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு கோவிட் இருப்பவரோடு, கோவிட் வந்த ஒருவரோடு ஏதாவது ஒரு கட்டத்திலே நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள் அவரோடு தொடர்புகள் இருந்திருந்தாலும் நிச்சயமாக சென்று டெஸ்டிங்கை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கலாம். அதே வேளையிலே இது 3வது அலையாக தொடர்ந்தாலும் எங்களிடையே தொடர்ந்து சற்று அவதானமற்ற நிலையை காணக்கூடியதற்கு ஒன்று கூடுவதோ அல்லது மாஸ்க் ஒழுங்காக போடாமல் இருப்பதோ அல்லது சில குடும்ப ஒன்று கூடல்கள் செய்வதோ, அதாவது உங்களது ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் என்கின்ற பொழுது உங்களது வீட்டுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும், அவசரத்துக்காக வெளியில் செல்ல வேண்டும்படி, மற்றும்படி உங்கள் குடும்பத்தோடு, உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு மட்டும் நேரத்தை செலவிட வேண்டும் என்று அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இடங்களில் அவர்கள் முன்கூட்டியே அழைத்து பதிவுகள் மேற்கொள்ள வேண்டுமா அல்லது வாக்கின் என்ற மாதிரி நேரடியாக யார் வேண்டுமானாலும் செல்லலாமா? அதை பற்றி இருக்க சொல்லுவீங்களா? எப்பொழுதுமே அப்பாயின்மெண்ட் வைத்து விட்டு போறது நல்லது. சில இடங்களிலே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எடுத்தாலும் நாங்கள் கூடுதலாக சொல்வது இந்த கேர் ஃபர்ஸ்ட் என்ற அமைப்பின் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அவர்கள் மூலமாக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும், பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீசஸ் மூலமாக பிராம்டன் இருக்கக்கூடியவர்களும், அல்லது உங்களுக்கு தெரிந்த வைத்தியசாலைகளுக்கு நேரடியாக அழைத்து கூட அது தொடர்புகளை வைத்து அப்பாயின்மெண்ட் வைத்து விட்டு செல்வது நல்லது. சில இடங்களிலே அப்பாயின்மெண்ட் இல்லாமலும் சென்று அங்கு ஏற்கனவே அந்த டெஸ்டிங் என்பது வேக்சினேஷன் சற்று வித்தியாசமான. ஏன்னா டெஸ்டிங்க்கு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கின்றது. அவை உங்களுக்கு திடீரென்று செல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் அங்கு அவர்களை அழைத்து முடியவில்லைனால் நேர சென்று இந்த இடங்களுக்குள் கூட எல்லாம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான மணித்தியாலங்களுக்கு திறந்திருக்கின்றன. குறிப்பாக சில 2:30 மணிக்கே மூடுகின்றன. எல்லாமே 9:30 இருந்தாவே ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்து விட்டு செல்வது நல்லது. இரண்டாவதாக, இப்பொழுது பல இடங்களில் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, கோவிட்டுக்கான தடுப்பூசிகள். இதுல பலவிதமான குழப்பங்கள் பலருக்கு இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான வயது எல்லைகள் கணிப்பிடப்பட்டிருக்கின்றன, பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நேற்று சில அறிவித்தல்கள் வந்தன. அதாவது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங் சென்டர் போல பாப்அப் கிளினிக் தடுப்பூசிகளை வழங்குவதற்கான சில இடங்கள், குறிப்பாக அதிகமாக கோவிட் தொற்று உள்ள பகுதிகளுக்கு இது விசேடமாக சில 1000 தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த தடுப்பூசி வழங்கல் என்பது தொடர்பாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இதில் சிக்கல் என்னவென்று சொன்னால் சுதாகரன், ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற பொழுது பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஹாட்ஸ்பாட்ஸ் என்று சில இடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது போஸ்டல் கோட் மூலமாக. இந்த போஸ்டல் கோட்டில் இருக்கக்கூடியவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட வேக்சினேஷனை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டாலும் அதற்குரிய ஒழுங்குமுறைகள் இன்னும் செய்யப்படவில்லை. ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றாலும் முழுமையான ஒழுங்குமுறைகள் செய்யப்படவில்லை. அவை இப்பொழுது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வேக்சினேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது சொல்லலாம். அது நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வேக்சினேஷன். அது கூட சமீபத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸ்கார்பரோவிலே வேக்சின்ஸ் காணாமல் போதாமல் அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று அது இப்பொழுது வந்த அறிக்கை. ஆகவே இப்பொழுது குறிப்பாக நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால், ஒன்று, உங்களுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பொதுவாகவே உங்களுக்கு வேக்சின் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, அல்லது உங்களுக்கு கொடிய நோய்கள் அல்லது தொடர்ந்து இருக்கக்கூடிய கொடிய நோய்கள் ஏதாவது குரானிக் டிசீஸ் ஏதாவது இந்த நோயால் பாதிக்கக்கூடிய அதிகமான நோயால் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஏற்கனவே நோய்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். 18 வயதிலிருந்து பெறக்கூடியவர்கள் அந்தந்த போஸ்டல் கோட்டில் இருப்பவர்களுக்கு என்ன சொல்கின்றார்கள் சொன்னால், அது பாப்அப் கிளினிக்காக அந்தந்த பகுதிகளுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் அந்த பகுதியிலே சென்று இப்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் M1X M1B என்றது போஸ்டல் கோட் மெல்பர்ன், மார்னிங் சைட் ஹைட்ஸ், இந்த ஸ்டெயின்ஸ் பகுதியை சேர்ந்த இடங்களை சேர்ந்தவர்களுக்கு அந்த பகுதியிலே ஒரு பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக் ஒன்று உருவாக்கப்பட்டு வந்தால் அதில் நீங்கள் நேரே நின்று வரிசையில் நின்று போட்டுக்கொள்ளலாம். அதுதான் தோன்கிளிஃபில் ஒரு தோன்கிளிஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அது அப்பாயின்மெண்ட் வைக்காமல் நேரடியாக சென்று அது ஒரு சில மணித்தியாலங்கள் காத்திருந்து போட்டாலும் அது அப்படி போடலாம் என்று. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை கூடுதலாக நீங்கள் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னால் நிச்சயமாக சென்று போடலாம். மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் 45 வயது என்றும் சில இடங்களிலே அறிவித்திருந்தார்கள். ஆகவே எதற்கும் நீங்கள்
ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் இது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த விதமான காரணம் இல்லை. நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு போறவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் நிச்சயமாக சென்று உங்களது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு கூட அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க. இதுல இந்த இப்ப தமிழ் சிவிக் செக்ஷன் போல ஏனைய அமைப்புகள் இந்த தடுப்பூசி சம்பந்தமாக பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களுக்கு, குறிப்பாக முதியவர்கள் அல்லது இது பற்றி அதிகமான விவரங்கள் தெரியாதவர்கள், அவர்கள் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் அழைத்து பெற்றுக்கொள்ளலாமா? அதாவது அவர்களுடைய பகுதியில் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதுக்கு எந்த இலக்கத்தில் அழைக்க வேண்டும், இப்படியான விவரங்கள்? நிச்சயமாக தகவல்கள் வழங்குவதற்கு நாங்கள் தமிழ் சிவிக் ஆக்ஷன் மூலமாக வழங்கலாம். ஆனால் அவர்களுக்கு பதிவு செய்வதற்கு அவர்களது ஹெல்த் கார்டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது. என்றால் அது ஒரு பிரைவசி காரணமாக அது அவர்களுக்கு அந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்குரிய உரிமைகளோ அதற்குரிய வடிவங்களோ எங்களிடம் இல்லை. ஆனால் கேர் ஃபர்ஸ்ட் அமைப்பு மூலமாக நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கின்றது அந்த தகவல்களை பெற்று ஒழுங்கு செய்வதற்கு. ஏன்னா அவர்கள் நேரடியாகவே அந்த கிளினிக்கை நடத்துவார்கள் என்றபடினால் அவர்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதுல இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் பலருக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு விதமான குழப்பமான செய்திகள், தகவல்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பகிரப்படுகின்றன. அந்த வகையில் எந்த தடுப்பூசியை நான் பெற்றுக்கொள்வது என்பது அந்தந்த இடங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தடுப்பூசிகளுக்கு ஏற்றவாறு வழங்கப்படுகின்றனமா அல்லது போட்டுக்கொள்பவர்கள் அதை தெரிவு செய்ய வேண்டுமா? தெரிவு செய்வதல்ல, ஆனால் அங்கு போடுவதற்கு முன்பாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் எந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது என்று. ஏதாவது காரணத்துக்காக நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்றால் தவிர்க்க முடியும். ஆனால் ஏற்கனவே கூறியது போல 3 தடுப்பூசிகளில் கூடுதலாக ஃபைசர், மொடர்னா போன்றவை தான் கூடுதலாக ஹாஸ்பிட்டல் மூலமாக வழங்கப்படுகின்ற தடுப்பூசிகளாக அதிகமாக. அதே நேரத்தில் பார்மசிகள் வழங்குகின்ற தடுப்பூசிகள் AstraZeneca தடுப்பூசிகளாக இருக்கின்றது. இப்பொழுது ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் மற்றும் நகர முதல்வர் ஜான் டோரி போன்றவர்கள் பார்மசியிலே AstraZeneca வேக்சினேஷன் எடுத்திருக்கிறார் என்றால் அந்த நம்பிக்கையை கூட்டுவதற்காகவே. இதில் சில வித்தியாசமான இதே புது விடயம் என்ற வழியினால் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எல்லா வேக்சினேஷனுக்கும் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஆனால் கோவிட் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அதன் மூலமாக வருவதோடு பார்க்கின்ற பொழுது இது ஒரு குறுகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ். பலர் எங்களுக்கு தெரிந்தவர்களே வேக்சினேஷன் எடுத்து பெரிய அளவில் ஒரு விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவை நம்பிக்கையாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதில் எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் சொன்னால் நீங்கள் பார்மசின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் முன்கூட்டிய அந்த அப்பாயின்மெண்ட் வைக்கின்ற பொழுது கேட்டுக்கொள்ளலாம். ஹெல்த் இப்பொழுது குறிப்பாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் நடத்துகின்ற கூடுதலாக மொடர்னா அல்லது ஃபைசர் வேக்சினேஷன் தான் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே நீதன் குறிப்பிட்டது போல இதுவரை நீங்கள் சோதனை செய்யவில்லை அல்லது எங்கே செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் தேவைப்பட்டால் சில இடங்களை நீதன் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் இந்த திரையிலும் முன்னர் பார்த்திருப்பீர்கள். ஆகவே விவரங்களை அதில் பெற்றுக்கொள்ளலாம். தமிழில் ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தமிழ் சிவிக் செக்ஷனை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீதன் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டது போல தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கான திகதிகளை திட்டமிடுவது என்பது அவர்களால் செய்ய முடியாது. இருந்தாலும் எங்கெங்கே பெற்றுக்கொள்ளலாம் அது பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலதிகமாக ஏதாவது கூற விரும்புகிறீர்களா நீதன்? நிச்சயமாக தடுப்பூசியை பெறுவது என்பது மிக மிக முக்கியம். எல்லோரும் போதிய அளவு மக்கள் பெறுகின்ற பொழுதுதான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே முழுமையான நம்பிக்கையோடு சென்று இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களது தடவை வருகின்ற பொழுது மறந்துடாமல் அதை செய்து கொள்ளுங்கள் என்பதும் விரைவாக செய்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் தடுப்பூசி தட்டுப்பாடுகள் கூட வரக்கூடும். இப்பொழுது வந்தது போல அவை உங்களது நேரத்தை பின்னடிக்காமல் உங்களுக்கு தடவை வருகின்ற பொழுது நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். தடுப்பூசி பெற்றவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. தடுப்பூசி பெற்றவர்கள் காவிகளாக இருக்கலாமோ என்ற ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த நோயின் மூலமாக பாதிப்பு வராவிட்டாலும் எதிர்ப்பு சக்தி தான், நோய் எதிர்ப்பு சக்தி தானே அந்த தடுப்பூசியில் வருவதாகவே அந்த கிருமிகள் உங்களிடமிருந்து புதிதாக நீங்கள் உங்களுக்கு அதற்கு பின் வருகின்ற கோவிட் கூட பரவுமா என்ற எல்லாம் இருப்பதனால் தொடர்ந்து தடுப்பூசியை பெற்றவர்கள் கூட தொடர்ந்து முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி பேணி கைகளை கழுவி செய்ய வேண்டிய விடயங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நன்றி நீதன், உங்களுடைய நேரத்துக்கும் அந்த தகவலுக்கும். நாங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம் நேயர்களே. நேரம் 9:47 நேயர்கள் குடிமனை கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய குடிமனை கடை நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியாரன் அவர்கள்.
தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பிலிருந்து நீதன் ஷான் அவர்கள் அந்த தகவலை வழங்கியிருந்தால், குறிப்பாக இந்த கோவிட் டெஸ்டிங் பற்றியும், அதாவது பாப்அப் சென்டர் மார்க்கமில் திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாப்அப் சென்டர்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் வந்து நீங்கள் உடனடியாக போய் இந்த டெஸ்ட்டை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டது. அதே நேரம் வந்து இந்த கோவிட் வேக்சின்ஸ் பற்றியும், அதாவது இந்த ஹாட்ஸ்பாட் இருப்பவர்கள், இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முடிந்தவரை அவர்களை அந்த தகுதியானவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்று கூறியிருந்தார். அது பற்றி எந்த கேள்விகள் உதவிகள் வேணும் என்றாலும் நீங்கள் தமிழ் சிவிக் ஆக்ஷனை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். குடிமைக்கான நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்தாக பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இன்றைய தினம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 167.50 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 69 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதத்தை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இலங்கை 167.50 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அதில் சின்ன திருத்தம், இந்தியாவிற்கு 69 59 ரூபாய் செல்கின்றது. நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். குடிமைக்கான நிகழ்ச்சியோடு நடந்துகின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களை வழங்கி கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன் அவர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள். வழங்குகின்றார் P.s. சுதாகரன். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் தடுப்பூசி கொள்வனவை திட்டமிட்டபடி தொடர்வதற்கு கனேடிய மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே கொள்வனவு செய்துள்ள மில்லியன் கணக்கான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என கனடாவின் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியிருக்கின்றார். ஹெல்த் கனடா ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி பாதுகாப்பானது எனவும் பயன்பாட்டுக்கு பயனுள்ளது எனவும் கருதும் வரை இந்த திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளின் பயன்பாடு இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போதிலும் கனேடிய அரசாங்கம் சுகாதார ஒழுங்குமுறை அமைப்பின் ஆலோசனையை பின்பற்றும் என அமைச்சர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவில் இரத்த உறைவு பக்க விளைவு காரணமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை பயன்படுத்துவதை தற்காலிகமாக சுகாதார அதிகாரிகள் இடைநிறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து ஹெல்த் கனடா அவதானித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஹெல்த் கனடா ஜான்சன் அண்ட் ஜான்சன், AstraZeneca, ஃபைசர், மொடர்னா ஆகிய தடுப்பூசிகளை பாதுகாப்பானதானதும் பயனுள்ளதானதாகவும் கருதுகின்ற நிலையில் இந்த தடுப்பூசிகளை கனடா தொடர்ந்து கொள்வனவு செய்யும் என அமைச்சர் ஆனந்த் இன்று கூறியிருக்கின்றார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளின் முதலாவது விநியோகம் இந்த மாத இறுதியில் கனடாவை வந்தடைய உள்ளது என நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. AstraZeneca தடுப்பூசிகளின் நன்மைகளால் அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களை விட அதிகமாக உள்ளன என இன்று ஹெல்த் கனடா தெரிவித்திருக்கிறது. AstraZeneca தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட கியூபெக் மாகாண பெண் ஒருவர் இரத்த உறைவு தொடர்பான பக்க விளைவை எதிர்கொண்டதாக நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஹெல்த் கனடா இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. AstraZeneca இரத்த உறைவு தொடர்பான பக்க விளைவுகளை அரிதானவை எனவும் இந்த தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானதும் பயனுள்ளதும் எனவும் இன்று ஹெல்த் கனடா அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் AstraZeneca தடுப்பூசி கனடாவில் தொடர்ந்தும் வழங்கப்படும் என இன்று ஹெல்த் கனடா தெரிவித்திருக்கிறது. ஒன்டாரியோவில் இன்று மீண்டும் 4000க்கும் மேற்பட்ட கோவிட் தொற்றுகள் பதிவு செய்திருக்கிறது. இன்று மாகாண சுகாதார அதிகாரிகள் 4156 தொற்றுகளையும் 28 மரணங்களையும் பதிவு செய்துள்ளார்கள். இதன் மூலம் ஒன்டாரியோவில் இதுவரை பதிவான மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 3,98,835 என கூறப்படுகிறது.
மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 7610 உயர்ந்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாண வைத்தியசாலைகளில் தொற்றுடன் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1877 அதிகரித்திருக்கிறது. இவர்களில் 642 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒன்டாரியோவில் சுமார் 10,000 பேருக்கான தடுப்பூசிக்கான முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 2 தடுப்பூசி வழங்கும் முகாம்களில் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருந்தன. தடுப்பூசிகளின் பற்றாக்குறை காரணமாக இந்த முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை இந்த தடுப்பூசி வழங்கல்கள் நடைபெற ஏற்பாடாகியிருந்தது. சென்டானியல் கல்லூரியிலும் சென்டினரி மருத்துவமனையிலும் நடைபெற இருந்த தடுப்பூசி வழங்கல் முகாம்களே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்காப்ரோ சுகாதார வலையமைப்பு தெரிவித்திருக்கிறது. தேவையான தடுப்பூசிகள் விநியோகத்தை பெற்றவுடன் மீண்டும் தடுப்பூசி முகாம்கள் இயங்க ஆரம்பிக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒன்டாரியோ அரசாங்கத்தின் தகவல்களுக்கு மாறாக மாகாணத்தில் தேவையான தடுப்பூசி கைவசம் உள்ளதாக கோவிட் டிராக்கர் கனடா தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒன்டாரியோவில் 10,83,521 தடுப்பூசிகள் கைவசம் உள்ளதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்டாரியோ மாகாணம் தினமும் சுமார் 1,12,000 தடுப்பூசிகளை வழங்கி வருவதாக அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன. இது ஒன்டாரியோ அரசிடம் தற்போது சுமார் 10 நாட்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் உள்ளன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கனடாவில் இன்று மொத்தம் 8,596 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 4,156, கியூபெக்கில் 1,559, அல்பர்டாவில் 1,412, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1,168, சஸ்கெச்சுவானில் 193, மனிடோபாவில் 86, நியூ பிரன்ஸ்விக்கில் 16, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 3, நோவஸ்கோஷியாவில் 2, யூகோனில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 28, அல்பர்டாவில் 8, கியூபெக்கில் 7, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 6, மனிடோபாவில் 3, சஸ்கெச்சுவானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 10,87,152 தொற்றுகளும் 23,445 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 9,83,506 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா முழுவதும் தமிழ் சமூகங்கள் தொடர்ந்தும் வழங்கி வரும் பல பங்களிப்புகளை அங்கீகரித்து கௌரவிக்கும் நாள் இது என கனேடிய பிரதமர் கூறியிருக்கின்றார். இன்று வெளியிட்ட தனது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். தொற்றை எதிர்கொள்ளும் வகையில் முன்னிலை பணியாளர்களாக கடமையாற்றுவதன் மூலம் கனேடியர்களை பாதுகாப்பதாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதிலும் கடினமான காலங்களில் தங்களை சுற்றியுள்ள சமூகங்களுக்கும் உதவுவதிலும் தமிழ் கனேடியர்கள் கனடாவை ஒரு சிறந்த நாடாக மாற்றுகின்றனர் என பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இத்துடன் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேரம் 9:56 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன். கனடிய செய்திகள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கலையரங்கம் பகுதி. இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ப்ரோஸ் டபிள்யூ மியூசிக்கிலிருந்து முகுந்தன் சகோதரர்கள் அவர்கள் வழங்குகின்ற ஒரு வயலின் கவர். சூரரை போற்றி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்டுப்பயிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு ஃபேமஸான பாடல். எனவே அந்த பாடலினுடைய ஒரு வயலின் கவர் வெர்ஷனாக இந்த பாடல் அமைய இருக்கின்றது, இந்த கவர் அமைய இருக்கின்றது. எனவே இப்பொழுது பார்க்கலாம் அதை.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. முகுந்தன் சகோதரர்கள் வழங்கிய அந்த கிட்டார் கவர் பார்த்தீர்கள். அவர்களுடைய மேலதுமான இந்த கிட்டார் கவர் மியூசிக்ஸ் வந்து நீங்கள் அவர்களுடைய ப்ரௌஸ் டபிள்யூ மியூசிக் என்ற அந்த யூடியூப் சேனலுக்கு சென்று அவர்களுடைய கவர் வீடியோஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. வானிலை அறிக்கையை பார்த்தோம். டொரண்டோவில் இப்பொழுது 10:03. எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இதே நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியாரன். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலும் பல முக்கியமான விடயங்களை திறந்திருப்பீர்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் தினந்தோறும் 9 மணியிலிருந்து 10 மணி வரை IPTV, ஃபேஸ்புக் லைவ் மற்றும் யூடியூப் லைவினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் படைப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எனவே நாளை தினமும் நீங்கள் மீண்டும் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.